தமிழகத்தில் ஆரோக்கியா பால் விலை இன்று முதல் லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்ந்துள்ளது. நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக பால் விலை உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் முத்து இணைகிறார். முத்து, வணக்கம். தமிழகத்தில் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை உயர்த்தியிருக்கிறது ஆரோக்கியா பால் நிறுவனம். இந்த திடீர் விலை ஏற்றத்திற்கான காரணம் என, தொடர்ந்து இல்லத்தரசிகள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? இரண்டாவது முறையாக பால் விலை உயர்ந்திருக்கிறது, விவரங்கள். மௌனிகா, வணக்கம். அதாவது தமிழகத்தில் ஆரோக்கியா பாலின் விலை என்பது லிட்டருக்கு 3 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. அதே போல அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1/4 லிட்டருக்கு 1 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நடப்பு ஆண்டில் இரண்டாவது முறையாக இந்த பாலின் விலை உயர்வதன் காரணமாக இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து விலை உயர்வின் காரணமாக இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலை பொறுத்த வரைக்குமே மிகவும் அத்தியாவசிய பொருளாக பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த பாலின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அதாவது பாலின் விலையை பொறுத்த வரைக்குமே இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படக்கூடிய 500 மில்லி லிட்டர், அதாவது பால் 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. அதன்படி 500 மில்லி சம்மன்படுத்தப்பட்ட பால், அதாவது 29 ரூபாயிலிருந்து 31 ரூபாய்க்கும், அதே போல 500 மில்லி நிலைப்படுத்தப்பட்ட பால் 35 37 ரூபாய்க்கும், அரை லிட்டர் பாலை பொறுத்த வரைக்குமே கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பாலை பொறுத்த வரைக்குமே 69 73 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக 1 லிட்டர் சமன்படுத்தப்பட்ட பாலை பொறுத்த வரைக்குமே 54 57 ரூபாயும், 1 லிட்டர் நிலைப்படுத்தப்பட்ட பாலை பொறுத்த வரைக்குமே 66 69 ரூபாயும், 1 லிட்டர் கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பாலை பொறுத்த வரைக்குமே 73 70 ரூபாயும் 76 ரூபாயும் விலை என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 500 கிராம் ஹாட்ஸ் அண்ட் தயிரை பொறுத்த வரைக்குமே 42 44 ரூபாயும், 500 கிராம், அதாவது அரை லிட்டர் ஆரோக்கிய தயிரை பொறுத்த வரைக்குமே 40 42 ரூபாய்க்கும் விலைகள் உயர்ந்து இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுவதிலுமே வரலாறு காணாத அளவில் பால் உற்பத்தி என்பது பாதிப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியிலும் கடந்த ஓராண்டாகவே பால் உற்பத்தி என்பது சரிவை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது பால் அதாவது விற்பனையாளர் நம்மளிடம் இருக்கிற அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். குறிப்பா இந்த பால் உயர்வதற்கு காரணம் என்ன? அதே போல எந்தெந்த பால்லாம் எவ்வளவு உயர்ந்திருக்கு? இதுக்கு முன்னாடி விலை எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு உயர்ந்திருக்கு? சார், ஆரோக்கிய 1/2 லிட்டர் பால் முதல்ல 39 ரூபா இருந்தது. இப்போ 41 ரூபா. அதே மாதிரி பச்சை பால் ஆரோக்கிய பச்சை பால் 35 ரூபா இருந்தது. இப்போ 37 ரூபா உயர்ந்திருக்கு. அப்புறம் 1 லிட்டர் பச்சை பால் 1 லிட்டர் பச்சை பால் 66 ரூபா இருந்தது. இப்போ 69 ரூபா இருக்கு சார். தயிரோட விலை 78 ரூபா இருக்கு 1 லிட்டரு. அதே விலை தான் இருக்கு, இன்னும் ஏறல அது. உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் உயர்ந்திருக்கு அப்படின்னு அறிக்கையில தான் உயர்ந்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது 1 லிட்டர் ஆரஞ்சு பால்ல இல்லை, 2 லிட்டர்ல 147 ரூபா அப்படியே தான் இருக்குது. அதுவும் சொல்லிருக்காங்க, இன்னும் ஏத்தல. அது எப்படி ஏத்தர சொல்லிருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆனா விற்கும் போது எவ்வளவு நேற்று வித்து இதுல தான் விற்கிறீங்களா? 2 டேஸ்ல தெரிஞ்சாலும் தெரியலாம், அவ்வளவுதான். மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போ பால் மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்திலேயே இன்னைக்கு இரண்டாவது முறையா இந்த விலை உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி விலை ஏற்ற நாங்க என்ன பண்றது? அதனால சொல்றாங்க என்கிட்ட. நான் சொல்றேன், இது கம்பெனி தான் ஏத்துறாங்க, நாங்க ஒன்னும் ஏத்தல. எங்களை கொஸ்டின் இதுல ஒன்னும் எதுவும் இல்லை அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த பால்களுடைய விலைகளும் உயர்ந்துவிடணும் எதிர்பார்த்துக்கலாமா? அதுதான் சார், பேப்பர்ல கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது எப்போ ஏற்றுவாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆமா, அது கம்பெனி தான் அது பார்க்கணும். ஓகே. அதாவது இந்த பாலை பொறுத்த வரைக்குமே மிகவும் அத்தியாவசியமான பொருளாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல, ஆனால் தற்பொழுது 1 லிட்டருக்கு 3 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. அதே போல அரை லிட்டருக்கு 2 ரூபாயும், 1/4 லிட்டருக்கு 1 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது தொடர்ந்து நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக இந்த பாலினுடைய விலை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள், அதாவது இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் பால் உற்பத்தி சரிவை சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தில் ஆரோக்கியா பால் நிறுவனம் தற்போது விலையை உயர்த்தியிருக்கிறது. எந்தெந்த ரக பால் எவ்வளவு விலையேற்றத்தை சந்தித்திருக்கிறது என்பது பற்றிய கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி முத்து.